வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, கொல்லுகின்ற நீரிழிவை கொல்வதற்கு சர்க்கரை நோயை நண்பனாக்கி கொண்டு அவனுக்கு பிடித்த உணவுகளை செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு சித்தர்கள் பரிந்துரை செய்திருக்கிற ஒரு சிறுதானியத்தை பார்க்கிறோம். அந்த சிறுதானியத்தினுடைய பெயர் சாமை என்று பெயர். இந்த சாமை எவ்வளவு ஆற்றலுடையது, நீரிழிவுக்கு எதிர்த்து வேலை செய்கிற தன்மை உடையது என்பதை தேரையர் சொல்லுவதை பார்த்தா வியப்பாக இருக்கும். உடலில் ஒரு சுரதாகம் ஓடும், உடலில் ஒரு சுரதாகம் ஓடும், மேகம் போம் மடலுரு கால் வீக்கம் அகலும், கடலில் உரை ஆமை அணைய பதத்தன்னமே மேனியிடும், கடலில் உரு ஆமை பதத்தனைய அன்னமே மேனியிடும், சாமை அரிசிக்குத்தான். சாமை என்பது ஒரு சிறுதானியம். இந்த சாமை சிறுதானியத்திலே அழகாக உப்புமா செய்து சாப்பிடலாம். காலையிலே சிற்றுண்டிக்கு மிக நன்றாக இருக்கும். வழக்கமாக உப்புமா செய்வதைப் போல, அரிசி நொய்யிலே உப்புமா செய்வதைப் போல, ரவா உப்புமா செய்வதைப் போல இந்த சாமை அரிசியிலே உப்புமா செய்து சாப்பிட்டால் ருசியாக இருக்கும். அதை தாளிக்கிற போது கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்து அதிலே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து உப்புமாவுக்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் இஞ்சியை கூட ருசிக்கு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அந்த வெங்காயம் பூண்டு சேர்த்து அருமையாக ஒரு பொங்கல் செய்து விட்டால் இந்த பொங்கல் சாப்பிடுவதற்கும் ருசியாக இருக்கும். நிறைய சாப்பிட்டாலும் சர்க்கரை கூடாது. சர்க்கரை நோயினா என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? உணவை குறைக்க வேண்டும், பட்டினி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உணவை திருப்தியாக சாப்பிட்டுக் கொண்டே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வழி சொன்னவர்கள் சித்தர்கள். இதை சாப்பிட மாட்டேன்னா அவனை என்ன சொன்னா சாப்பிடுவான். இந்த பெண்கள் பொதுவாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அழகின் மேல அதிக அக்கறை உள்ளவர்கள். எப்பவும் கொஞ்சம் அழகாக இருக்கணும், இந்த மேனி கொஞ்சம் பொலிவாக இருக்கணும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனா அவர்கள் தான் என்ன பண்ணுவார்கள்? அந்த ருசி பிடிக்கல, அந்த நிறம் பிடிக்கல, எனக்கு வேணாம் என்று மாற்று உணவை சொல்வார்கள். அதற்காக தேரையர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. கடலில் ஒரு ஆமை பதத்தனைய அன்னமே, என்ன பண்ணுமா அது? மேனியிடும், உன்னுடைய மேனியை பொலிவாக்கும். சர்க்கரை நோயினாலே சீர்குலைந்து போகிற அழகையெல்லாம் சீர் செய்கிற ஆற்றல் இந்த சாமைக்கு இருக்கிறது. ஆகையினாலே சாமையை சாப்பிட வேண்டும். சிறுதானியத்தில் செய்த சாமையிலே உப்புமா செய்து சாப்பிடுங்கள். சர்க்கரைக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். தொடர்ந்து பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட்டின் சமூக வலைத்தளங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள்.